ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஜே கேமிங் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெட் வார் கேம் ப்ளே தான் விளையாட போகிறோம். அதுக்கப்புறம் ஏன்டா இத்தனை நாள் வீடியோ போடலன்னு கேட்பீங்க. அதாவது வந்து யாரும் கேட்க மாட்டீங்க, நானே சொல்கிறேன். ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலன்னா ஒரு சிவியர் கண்டிஷன் ஆயிடுச்சுங்க. என்ன ஆச்சுன்னா, எங்களுக்கு ஸ்கூல் லீவ் இல்லை, அதனால தான் வீடியோ போடல. பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணியை தட்டிடுங்க. இப்போ தான் வீடியோ போட்டால, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு போய் இந்த அயன்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா பெட்டெல்லாம் கவர் பண்ணிட்டு சென்ட்ரு போக ஆரம்பிச்சிட்டேன். சென்ட்ரு போன உடனே போய் டைமண்ட் எடுத்தேன். டைமண்டு ஓகே, சூப்பர். டைமண்டு 3 செகண்டுக்கு ஒரு வாட்டி வருதுங்க. டைமண்ட் எடுத்துகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் போய் அப்படியே டைமண்ட் எடுக்கலான்னு போனேன்னா, திடீர்னு பார்த்தா ஒருத்தன் அடிக்கிறான். எப்போ வந்தானே தெரிலங்க. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. சரி, ஓகே, மறுபடியும் ரீச் பண்ணிட்டு பார்த்தா பெட்டுக்கு வந்துட்டான். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அதனால ஏதோ காம்போ பண்ணி அடிச்சிட்டேன். இல்லாத பெட்டுக்கு ஒரு கவரை போட்டு மறுபடியும் போனேன். மறுபடியும் வந்தான். ஃபயர் பால் தூக்கி போட்டால் படவே இல்லை. சரி, ஓகேன்னு டக்குன்னு பிரிட்ஜு போட்டு அவனை கூப்பிட்டேன். பார்த்தா நானே கீழே விட்டேன். நான் செம்ம கடுப்பு. இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, ஓகேன்னு நெக்ஸ்ட் மேட்ச் க்ரியேட் பண்ணேன். நெக்ஸ்ட் மேட்ச் க்ரியேட் பண்ணி ப்ரோ பிளேயர் மாதிரி பண்ணின்னு இருந்தேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஓகே, இப்போ வந்து பெட்டை கவர் பண்ணேங்க. பெட்டை கவர் பண்ணிட்டு ஒரு ஆர்மர் வாங்கலான்னு போனேன். வாங்கின பிறகு கரெக்டாக பெட்டு உடைக்கிறான். வந்து அடிக்கிறான். சோலி முடிச்சு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நான் நினச்சி கூட பார்க்கல அவன் பெட்டை வந்து உடச்சிட்டு டக்குன்னு அடிப்பான்னு. சரி, ஓகேண்ணே, நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஓகே, இந்த மேட்சாவது வின் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு போட்டு கண்ணாடியை போட்டு டொம்புன்னு வச்சுன்னு இருந்தேன். சரி, ஓகே, நான் போய் அயனை கலெக்ட் பண்ணிட்டு இப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டேங்க. பெட்டெல்லாம் கவர் பண்ணிட்டு மறுபடியும் சென்டர் போகிறேன். ஓகே, இப்போ சென்டர் போகிறோம். வந்துட்டேன். ஓகே, இங்கே வந்து டைமண்ட் கலெக்ட் பண்ணுங்க. டைமண்ட் கலெக்ட் பண்ணினே இருந்தேன். அப்போ திடீர்னு பார்த்து ஒரு 10 டைமண்ட் வந்துச்சு. அப்புறம் போகிறேன், ஒரு பைபிள் வந்து அடிக்கிறான் உட்டுன்னு சொல்ல. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா உட்டுன்னு சொல்லி அவன் பயங்கரமாக அடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஹை சிபிஎஸ், நிறைய சிபிஎஸ் கொடுப்பான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம போய் டைமண்ட் கலெக்ட் பண்ணிட்டு, ஏன்னா இந்த ஆர்மர் வேஸ்ட்டு, நம்ம அயன் ஆர்மர் எடுத்தால் தான் இப்போ வந்து ஒர்த்து. ஓகே, நீ 20 டைமண்ட் கலெக்ட் பண்ணிட்டு ஓடியான்ட்டேன். ஏன்னா எவனா வந்து அடிச்சிட்டானா. சரி, ஓகே, நம்ம பாட்டுன்னு போவோம். இப்போ போய் ஆர்மர் மட்டும் வாங்கிடணும். ஆர்மர் வாங்கிட்டேன் கைஸ், அவ்வளோதான். இப்போ அடுத்தது செஸ்ட்டு உள்ள எல்லாத்தையும் வச்சுட்டு மறுபடியும் சென்டர் போனேன். ஓகேவா, சென்டர் போயின்னே இருந்தேன். அப்போ வந்து இங்கே வந்தேன். இங்கே ஒரு 5 டைமண்டு மறுபடியும் வந்து இதை அப்கிரேட் பண்ணி விட்டேன். அப்கிரேட் பண்ணி விட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா இவன் அடிக்கிறான் வந்து. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. சரி, ஓகேண்ணே, இவனுக்கு அடிச்சுக்கினே இருந்தாங்க. செம்ம கடுப்பாயிட்டேன். மறுபடியும் பார்த்தா பெட்டு வச்சிட்டான். ஆஹா, எரியுறாங்க. ஆனா எங்க இருந்து எரியுறாங்க தெரியலையே. எங்கேருந்து அடிக்கிறானே தெரிலங்க. போன மேட்ச்சு பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? தெரியலன்றேன், தெரிகிறதா. சரி, ஓகே, என்ன பண்ணுறது, எடிட்டர் அப்படி தான் இருப்பான். ஓகே, இப்போ வந்து மறுபடியும் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஆர்மர் எல்லாத்தையும் வாங்கிட்டு கொஞ்சோண்டு ஸ்வாடுக்கு மட்டும் கொஞ்சோண்டு இது வேணும். ஓகே, ஸ்வாடையும் வாங்கிட்டேன். இப்போ வந்து சென்ட்ரு போகணும். சென்ட்ரு வந்துட்டேன்னா ஓகே மேலே போ.
இப்போ வந்து மேலே வந்தேன் கைஸ். மேலே வந்துட்டு அப்படியே போய் டைமண்ட் எடுக்கலான்னு போனேன். போயினே இருந்ததுன்னா மேலே போய் டைமண்ட் எடுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக டைமண்ட் வந்துக்கினே இருந்தது. அதுக்கப்புறமா என் பேஸுக்கு போனேன். 22 டைமண்ட் இருந்தது கையில். ஐயோ பார்த்தா அப்படியே கீழே உண்டேன். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எப்படின்னே தெரில, டக்குன்னு கீழே மறுபடியும் அந்த பயப்புள்ள போன மேட்ச் வந்தானே அதே பயப்புள்ள பார்த்தா பெட்டு உடஞ்சி கிடக்குது. அந்த பிளாக்கு இவன் போட்டு அடிக்கிறான் பயங்கரமாக. நானும் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில. இங்கே வரட்டும் பிரிட்ஜிலேருந்து தள்ளி விட்டுடலான்னு தான் பார்க்குறேன். அந்த பெட்டில் தள்ளி விட்டு பார்க்குறியா போட்டா அப்படின்னு அடிக்கிறான். சரி ஓகே, இந்த மேட்சாவது நம்ம எப்படியாவது ஜெயிக்க பார்ப்போம். இந்த மேட்சும் ஜெயிக்கலைன்னா முடிஞ்சுது. எப்படியாவது ஜெயிக்கணும். 3, 2, 1 ஓகே, போய் இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து பெட்டு கவர் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ வந்து நான் மறுபடியும் சென்டர் போகிறேன். சென்டர் போய்ட்டு டைமண்ட் எடுப்போம். இந்த மேட்சை ஜெயிக்கணும் எப்படியாது. இந்த மேட்சும் ஜெயிக்கலாம் முடிஞ்சது கதை. கேவலமாக போயிடும் அப்புறம் ரொம்ப அசிங்கமாயிடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 20 டைமண்ட் இருக்கணும். என்ன பண்ணுறது? சரி ஓகே கைஸ், 20 டைமண்ட் சேர்த்துட்டேன். எப்படியோ சேர்த்துட்டு வந்து ஆர்மரும் வாங்கிட்டேன். என்னடா ஆர்மரும் வாங்கிட்டேன்னா ஓகே. இப்போ வந்து இந்த 10 கோல்டு மட்டும் இது உள்ளே வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து பிளாக் வேணும் நம்மளுக்கு. பிளாக்லாம் வாங்கிட்டு மறுபடியும் போய் 20 டைமண்ட் எடுத்துகிட்டு வந்தேங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் அப்கிரேட் பண்ணணும்ல, அதை அப்கிரேட் பண்ணேன். அப்கிரேட் பண்ண பிறகு அடுத்து மறுபடியும் 10 டைமண்ட் எடுத்து போய் பிக்காக்ஸ் வாங்கிட்டேன். இதுக்கு நான் பெட்டு உடைக்க போகிறோம். இப்போ நம்ம களத்தில் இறங்க போகிறோம். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம பெட்டு உடைக்க போகலாம். சரி ஓகே கைஸ், வந்து நான் வந்து பெட்டு உடைக்க கிளம்பிட்டேன். யார் பெட்டு ஃபஸ்ட்டு உடைக்கலான்னா டைமண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா டைமண்ட் ஸ்வாடு வாங்கலாமான்னு யோசனையில் இருக்கேன். பார்ப்போம், வாங்க முடிஞ்சால் வாங்கலாம். பர்பிள் பைப்பில் எங்கடா ஓடுற என் இடத்துக்கு? இல்லைங்க அங்கே ஓடுறான் இவன். இன்னும் ஒரு அடி வச்சு செத்துருவாங்க. அதுக்கெல்லாம் அவன் ஓட்டான். என்ன பண்ணுறது? உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். பீஸா விட்டுட்டு வேண்டாம் நாய. சரி ஓகே கைஸ், நானும் அவனை அடிக்கலான்னு பார்த்தேன். அவன் ஓடினே இருந்தான். என்ன தான் பண்ணுறது? அடிச்சுனே இருந்தேன். நானும் விடவே இல்லையே. சரி ஓகே, நம்ம போய் டைமண்ட் எடுப்போன்னு மறுபடியும் டைமண்ட் எடுக்க மாட்டேன். அப்புறம் மறுபடியும் 22 டைமண்ட் சேர்த்துட்டு மறுபடியும் என் பேஸுக்கு வந்துட்டு இங்கே ஒரு அப்கிரேடை போட்டு ஒரு டைமண்ட் ஸ்வாடு மட்டும் வாங்கலான்னு ஒரு முடிவு. தெரில, வாங்கலான்னு தான் பார்த்தேன். சரி ஷார்ப்னஸ் அப்கிரேட் பண்ணுறோன்னு அப்கிரேட் பண்ணிட்டேங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம போய் பெட்டை உடைக்க போகிறோம். பர்பிள் கலர் பெட்டு உடச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, 2 ஃபயர் பாலு சூப்பரு. உட அதுதான் பர்பிள் கலர் பெட்டு முடிஞ்சது கதை. இப்போ அடுத்தது எல்லோ கலர் பெட்டு உடைக்கிறதுக்கு முன்னாடி இவனை கொள்ளணுமே. இவன் வேறு ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்நேரம் கீழே விழுந்திருப்பேன் நான். என்னன்னே தெரியல, இவன் இந்த ஓட்டம் ஓடுறான். மேலே ஓடி அந்த மாதிரி ஓடுறான். இங்கே பாருங்களேன், அடிக்கவே மாட்டான் பின்னாடி. நானும் எப்படி நல்லா தானே போயிட்டு இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா அவன் அந்த சைடு வந்து நிற்கிறான், எல்லோ கலரு. டேய் தம்பி விட்டுருப்பா. டேய் விட்டுறாடி தள்ளி விடலாம் பார்க்குதியா? அதெல்லாம் நடக்காது. இப்போ அவன் வந்துட்டான். அடிப்போம். அட்ரா அவ்வளோதாங்க, சாவடா. இப்போ வந்து அவனுடைய பெட்டு உடச்சிடலாம். ஐயோ கையில் உடச்சுன்னுக்குறேன். டே அவன் பெட்டு உடச்சிட்டுங்க. ஓகே, இப்போ பெட்டு உடச்சாச்சு. இப்போ அவனை மட்டும் அடிக்கணும்.
இப்போ வந்து நானும் எப்படியே காம்போ கனெக்ட் பண்ணலான்னு பார்க்குறேன், வரவே மாட்டேங்குது காம்போவே. ஓகே, அடிச்சு கொண்டுலாங்க போங்க வாங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.